மகாபாரதத்தில் அர்ஜுனனின் திருநாமங்கள் பல உள்ளன. பண்டைய கிராமங்களில் சிறுவர்களோ சிறுமிகளோ உறங்கும் போது கெட்ட கனவுகள் கண்டாலோ அல்லது பெருமழை காலத்தில் இடிமின்னல் தோன்றும் போதோ அர்ஜுனனின் திருநாமங்கள் சொன்னால் பயம் போய்விடும் என்று பாட்டிமார்கள் சொல்வார்கள். நாமும் கூட இடிமின்னலின் போது அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்லி இருப்போம். அப்படி அந்த அர்ஜுனன் என்னென்ன திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார்? அர்ஜுனனின் தாயான குந்தி தேவியின் இயற்பெயர் பிருதா. பிருதாவின் மகன் என்பதால் பார்த்தன் அல்லது பார்த்திபன் என்ற பெயர் உருவானது. சமஸ்கிருத இலக்கணப்படி பிருதாவின் புதல்வர்கள் அனைவரும் பார்த்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அர்ஜுனன் மீது கிருஷ்ணர் கொண்டிருந்த பெரும் அன்பின் காரணமாக அவர் அர்ஜுனனையே அதிகப்படியாக இந்த பெயரால் அழைத்தார். பகவத்கீதையில் கிருஷ்ணா அர்ஜுனனை தெளிவுபடுத்தும் போதும் ஊக்கப்படுத்தும் போதும் பார்த்தா என்றே பல இடங்களில் அழைக்கிறார். இதனால் இந்த பெயர் அர்ஜுனனுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக மாறியது. பார்த்தன் என்ற சொல்லுடன் இவன் அரசன் அல்லது தலைவன் என்பது இணைந்து பார்த்தர்களில் சிறந்தவன் அல்லது வீரர்களின் தலைவன் என்ற பொருளிலும் இது வழங்கப்படுகிறது. இடது கையாலும் வில்வித்தை புரியும் திறன் கொண்டவன் என்பதால் சவ்யசாசி என்றும் வெளுத்த நிறத்தில் ஜெனிதத்தால் அர்ஜுனன் என்றும் அழைக்கப்படுகிறார். உத்திர பல்குனி என்ற உத்திரம் நட்சத்திரத்தில் ஜெனிதத்தால் பல்சூனன் என்கிற பெயரிலும் அறியப்படுகிறார். அசுரர்களை வென்ற சந்தோஷத்தால் அவரின் தந்தையான இந்திரலோக இந்திரன் தன்னுடைய கிரீடத்தை அர்ஜுனனுக்கு தலையில் சூட்டிவிட்டார். அன்று முதல் கிரீடி என்ற பெயரிலும் அறியப்படுகிறார். தனுசு வித்தையிலும் தனுசு கொண்டு யுத்தம் செய்யும் போதும் விஜயத்தை மட்டுமே பெற்று வந்துள்ளார். இதனால் வில்லாளி விஜயன் என்கிற பெயரிலும் அறியப்படுகிறார்.